ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதாவது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொன்னால் பற்றுறுதியை குறிக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் அந்த நம்பிக்கையிலிருந்து நம்மை அசைக்க முடியாது என்பதை கூறுகிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது இந்த பொருளிலிருந்து தான் இது உருமாறி இது வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. வார்த்தையினால் தான் உலகங்கள் உண்டாக்கப்பட்டதென்று வேதம் சொல்லுகிறதை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆகவே வார்த்தையினால் உண்டாக்கின அந்த காரியத்தை நாம் முழுமையாக விசுவாசிக்கிறது போல நம்முடைய வாழ்வினுடைய விசுவாச ஓட்டத்திலே எல்லா பகுதியிலும் விசுவாசம் நமக்கு வேண்டும். அது நம்முடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரம் முழுவதிலும் விசுவாசத்தை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். இதயத்தில் இருப்பிடம் கொண்ட விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழாக பொதுவாக வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசம் என்பது அது பற்றுறுதியை குறிக்கிறது என்பதைத்தான் எபிரேயர் 11:1 பார்க்கிறோம். காண முடியாதது தான், ஆனால் அதனுடைய பலன் கண்ணுக்கு தூரமானது அல்ல. விசுவாசமின்றி தேவனை நம்ம ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் நித்தியத்துடன் தொடர்புடையது, அதுவும் நித்தியமானது என்றுதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியதென்று 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறார். பார்த்து நாம் பற்றுவது விசுவாசம் அல்ல. 2 கொரிந்தியர் 5:7 படி விசுவாசத்துக்கு அடையாளமோ உணர்ச்சியோ தேவையே இல்லை. அதே போல அது ஒரு 6வது ஒரு அறிவாக, 6வது ஒரு புலனாக அது நமக்கு இருக்கிறது. பார்வை இந்த உலகத்திற்குரியது, விசுவாசமோ இன்னொரு உலகத்திற்கு நம்மை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசிக்க வேண்டிய நிலையில் விசுவாசிப்பதே சரியான விசுவாசம் என்று நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். சரியான விசுவாசம் ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு அது நம்மை இடமாற்றம் செய்யக்கூடியதாக விசுவாசம் இருக்கிறது. அதை தான் எபிரேயர் 2:8 நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் எப்படி வருது? வசனத்தை நாம் கேட்கிறதினால் இந்த விசுவாசமானது நம்மில் வளரக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் கேட்கிற கேள்விகளினாலே விசுவாசம் வளரக்கூடியதாக இருக்கிறது. சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அனுபவமும் மலரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அனுபவத்தால் அறிவதெல்லாம் விசுவாசம் அல்ல. விசுவாசம் மனவெளிச்சி அல்ல. விசுவாசத்தால் மனம் எழும். விசுவாசம் விசுவாசிப்பவரை மட்டுமல்ல. அதாவது விசுவாசம் விசுவாசிப்பவரை மட்டுமல்ல, அது விசுவாசிக்கப்படுகிறவரை விசுவாசிக்கப்பட வைக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைக்கிற அந்த நற்காரியங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்கிற வரையிலும் அது காத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை வாங்கும் வரை அது அயர்ந்திராமல் இருக்கிறது. விசுவாசம் அன்புடன் சேரும்போது அழகான ஒரு வாழ்வானது நமக்கு அனுபவமாக மாறுகிறது. கலாத்தியர் 5:6 பார்க்கிறோம். அன்பற்ற விசுவாசம் கனியற்ற ஒரு பாழ்மரம், அது ஈரமற்ற ஒரு வனாந்தரமாக இருக்கும். அங்கு பேரிடியும் பெருங்காற்றும் தான் உண்டு, பயன் இருக்காது. விசுவாசம் அன்பு கூற வேண்டும், ஏனெனில் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். விசுவாசிக்கு சோதனை உண்டு, ஏனெனில் அது விலையேற பெற்றது. அந்த விசுவாசத்துக்கும் சோதனை உண்டு. 1 பேதுரு 1:7 நம்ம பார்க்கிறோம். சோதனையில்தான் அதனுடைய வண்ணங்கள் வெளிப்பட்டு வரும். விசுவாசம் சாதனை மிக்கது. சோதனையை துணிவுடன் அது எதிர்கொள்ள வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11:8 நாம் பார்க்கிறோம். விசுவாசம் எங்கு போகிறோம் என யோசிக்காது, யார் அனுப்புகிறார் என்றுதான் அது கவனிக்கும். விசுவாசம் சிற்றின்பங்களை வெறுக்கும், பேரின்பத்திற்காக துயரங்களை அது சுமக்கும் என்று எபிரேயர் 11:25 பார்க்கிறோம். விசுவாசம் கடல்களை பிளக்கும், கோட்டைகளை தகர்க்கும், இரும்பு ஆயுதங்களிலும் இதன் கூர்மை அதிகம் என்றுதான் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இது பலரையும் பாவிதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. விசுவாசத்தில் உண்மையாக இருப்பது போல விசுவாசிக்கப்படுவரும் உண்மையாக விளங்க வேண்டியது அது கடமையாக இருக்கிறது.
விசுவாசம் ஒருதலை பட்சம் அல்ல, அது இருவழிப்பட்டதாக காணப்படுகிறது. விசுவாசம் வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டுகிறது. தேவன் வாக்கு கொடுக்கிறார், அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குறுதி பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 4:20 விசுவாசம் சூழ்நிலைகளை பாதிக்கும். சூழ்நிலை விசுவாசத்தை ஒருபோதும் பாதிக்க முடியாது. நிகழ முடியாததையும் இதுவரை நிகழாததையும் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். எபிரேயர் 11:7 விசுவாசம் கிரியை செய்ய வைக்கும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு 2:24 பார்க்கிறோம். நம்புவதை நடைமுறைப்படுத்துவதே தூய விசுவாசமாக வேதம் கூறுகிறது. விசுவாசம் கீழ்ப்படிய பண்ணும். ரோமர் 16:26 அது மூளையை அல்ல, இதயத்தை அது இருப்பிடமாக கொண்டுள்ளது. தேவனை விசுவாசிப்பவன் தேவனை அறிவான். தேவனை அறிபவன் கால்கள் முடங்கி இருக்கிற போவதில்லை. விசுவாசம் இல்லாத இடத்துல அவிசுவாசம்தான் குடியிருக்கும். வெளிச்சமற்ற இடத்துல எப்படி இருள் இருக்கிறதோ அதே போலதான் விசுவாசம் இல்லாத ஒரு இருதயத்தில் அவிசுவாசம் நிறைந்து காணப்படும். விசுவாசமற்ற இருதயமானது அது தீமை நிறைந்தது என்று சொல்லி எபிரேயர் 3:12 பார்க்கிறோம். பயம் அவிசுவாசத்தினுடைய ஒரு தோழனாக காணப்படுகிறது. விசுவாசத்தினுடைய எதிரியாக பயம் காணப்படுகிறது. மார்க்கு 4:40 எபிரேயர் 11:23 அவிசுவாசம் விசுவாச வல்லமையை தின்று அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. சுருண்டு கிடக்கும் விசுவாசத்தை அவிசுவாசம் ஆட்கொண்டு விடக்கூடியதாகவும் இருக்கிறது. அதாவது அவிசுவாசம் என்பதை நாம் ஒரு ஆத்துமாவின் நோய் என்றே அழைக்க முடியும். அதே போல விசுவாசம் தேசங்களை வெல்லும், சிங்கங்களின் வாய்களை கட்டும், அக்கினியை அவிழ்க்கும், படைகளை வெல்லும், விசுவாசம் பெருகும் என்று 2 தெசலோனிக்கர் 1:3 பார்க்கிறோம். பெரிய விசுவாசமும் சிறிய விசுவாசமும் அவரவர் விசுவாச தன்மையை பொறுத்தது. காண முடியாததை விசுவாசிக்கும் விசுவாசமோ அதனை காண முடிபவற்றை விட தெளிவாக காணும். இது ஒரு பாக்கியம் என்றே வேதம் கூறுகிறது. பதறுகிறவர்கள் தான் விசுவாசிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பதட்டம் இல்லாதவர்கள் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று தான் வேதம் கூறுகிறது. விசுவாசிக்க குழந்தை மனமானது நமக்கு தேவை. விசுவாசிப்போர் அவர்கள் ஒரு வளர்ந்த நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் காண்கிறதைத்தான் விசுவாசிப்பார்கள். விசுவாசம் இளைப்பாறுதலை நமக்கு தருகிறது. விசுவாசம் வெறும் கற்பனை அல்ல, விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. மார்க்கு 11:22 அது தேவ கட்டளைக்கு ஆமேன் சொல்ல வைக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் என்ன கட்டளை கொடுத்தாலும் அதற்கு ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லக்கூடியது. இது நம்முடைய இருதயத்தில் இது இருப்பிடம் கொண்டு வாழ்கிறது. இந்த இருதய நோயில் அவிசுவாசம் என்கிற அந்த இருதய நோய் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த விசுவாசத்தை கொண்டு அழித்துவிடும். ஆகவே பயத்தையும் அவிசுவாசத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் குடியிருப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். வசனங்களை அதிகமாக தியானிப்போம், வசனங்களை நம்புவோம், வசனங்களை விசுவாசிப்போம். தேவனால் சுவாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் நிச்சயமாக எப்படி ஒரு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததோ அதே போல என் வாழ்விலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை அது கொண்டு வந்து சேர்க்கும் என்கிறதில் பற்று உறுதியோடு கூட வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.